விஜய் வந்து கிளாஸ் மிஸ்ஸை பார்த்தா உண்மை புரியும். அது காவேரியே இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். குழந்தை சொல்கிறத பார்த்தா காவேரி மாதிரி இருக்குது, வாய்ஸும் காவேரி மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இது காவேரியான்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி குழந்தைகிட்ட வந்து இந்த மாதிரி கிளாஸ் மிஸ்ஸை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்க சரிங்க டேடி, நீங்கள் கிளாஸ் மிஸ்ஸை இன்றைக்கி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து காவேரி விடுறதுக்காக வந்திருக்கீங்களா, கொடுங்க விடுங்க, நாங்கள் போய் கூட்டின்னு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிஸ் வந்து காவேரி வந்து வாங்கிக்கிறாங்க. இல்ல அவங்க கிளாஸ் மிஸ்ஸை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னோடனே, சாரிங்க இன்றைக்கி அவங்க கிளாஸ் மிஸ் வரல, இன்றைக்கி காவேரி கிளாஸை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னோடனே காவேரி அப்செட் ஆகிறாங்க. மிஸ் இன்றைக்கி மட்டும்தான் அவங்க வரலையா அப்படின்னோடனே, ஆமாங்க சார் இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்க லீவ் போட்டிருக்காங்க, நாளைக்கு அவங்க வந்துருவாங்க, நீங்கள் வேணால் நாளைக்கு வந்து அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே விஜயும் வந்து நம்ம குட்டி காவேரியும் அப்செட் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்னங்க டேடி நீங்கள் இன்றைக்கி தான் எங்கள் மிஸ்ஸை பார்க்கணுன்னு வந்தீங்க, பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி, நாளைக்கு டேடி வந்து மிஸ்ஸை பார்த்து பேசுவார், ஓகேவா, சரி நம்ம கிளாஸ் ரூம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து மிஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, சரி காவேரி இங்கே உட்காரு, நான் போய் என்னென்னு கேட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. எப்படி கேட்குறதுனே தெரியல விஜய்க்கு, ஆனால் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இவங்க கிளாஸ் மிஸ் இருக்காங்களே, ஆமாம் அவங்க வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே சார், அதான் நான் சொன்னேனே நாளைக்கு நீங்கள் அவங்கள பார்த்து தேங்க்ஸ் சொல்லிடுங்க அப்படின்னோடனே, அது இல்லைங்க அவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை சார், வந்து யூகேஜி ஏ செக்ஷன் காவேரி மிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அவங்க பேர் காவேரிங்களா அப்படின்னு, ஆமாம் காவேரி தான் அவங்க பேர், ஏன் சார் அவங்க கிளாஸ் மிஸ் பேர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாரு. எங்களுக்கே ஆச்சரியமாக தான் சார் இருக்கும், ஏன்னா இந்த குட்டி பாப்பா மேலே அவங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, இவ பேரும் காவேரி அவங்க பேரும் காவேரி, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே யோசிக்கிறாரு. சரி காவேரி மிஸ் எப்போங்க வருவாங்க அப்படின்னோடனே, அதான் சொன்னேன் சார் நாளைக்கு கட்டாயம் வந்துடுவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்க வந்து லீவ் எடுத்திருக்காங்க சார், நாளைக்கு வந்து அவங்கள நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, வேறு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கிளாஸ் மிஸ் வந்து நாளைக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க பேர் வந்து காவேரி சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு, ஆமாங்க மிஸ் காவேரி அப்படின்றாங்க. மிஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வராரு. மிஸ் காவேரின்னு சொல்கிறாங்களே, காவேரிக்கு கல்யாணம் ஆனதை கண்டிப்பாக காவேரி இங்கே சொல்லியிருக்கணுமே, ஏன் காவேரி சொல்லலை, ஒன்றுமே புரியலையே, காவேரி ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்க வரல, எதுக்காக காவேரி இப்படி இருக்கா, ஒன்றுமே புரியாமல் இருக்கே, காவேரி ஆக்சிடெண்ட்டில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு தானே வந்து வீட்டில் சொன்னாங்க, தாத்தா கூட அதானே சொன்னார், ஆனால் இங்கே வந்து காவேரி இருக்கா, அப்போ இந்த காவேரி தான் என்னோட காவேரியா, உண்மையிலே இதுதான் உண்மையா, ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போகிறார் விஜய். இங்கே வந்து தாத்தா கிட்ட வந்து, காவேரி உண்மையிலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஆமாப்பா அப்போ ஆக்சிடெண்ட்லேயே அவர் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னா, ஓ அப்படியா தாத்தா, அப்போ இது யார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்து தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க சித்தப்பாவும் சித்தியும் வந்து பார்க்குறாங்க. சொல்லு விஜய் இது யார் அப்படின்னோடனே, இது யாரா, இப்போது காவேரி எங்கே வேலை செஞ்சிட்ருக்காளோ அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது, காவேரி வேறு யாரும் கிடையாது, என் பொண்ணு அப்பப்போ மிஸ்ஸுன்னு சொல்கிறாள், அந்த மிஸ் தான் இந்த காவேரி, காவேரி மிஸ்ஸாக இருக்கா ஸ்கூலில் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நடந்தது எல்லாரும் இப்போ சொல்ல போகிறீங்கன்னா இல்லையா, காவேரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவகிட்டே போய் நேரடியாக கேட்கலான்னு தான் போனேன், ஆனால் ஸ்கூலில் காவேரி இல்லை, அவள் லீவில் இருக்கா, உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்தது இப்போ சொல்லலை, அப்புறம் நடக்கிறதே வேற தாத்தா, இப்போ சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே விஜய் அப்படி சொல்லிட்டு அழறாரு. தாத்தா விஜய் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, யாரையும் பார்த்துட்டு வந்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம், அந்த பொண்ணு ஏதோ காவேரி மாதிரி இருக்கிறதால காவேரி ஆகிடுவாளா, இங்கே பாரு விஜய், நாங்கள் எந்த உண்மையும் மறைக்கலை, காவேரி இந்த உலகத்தை விட்டு போனது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சித்தியெல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி காவேரி உயிரோடு இல்லை அப்படி தானே நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஃபோட்டோ காட்டி கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, உங்களை ஒத்துக்க வைக்கிறேன், காவேரி எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி அவளை கூட்டிகிட்டு வரேன், அப்போ உங்ககிட்டலாம் பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து, விடக்கூடாது மாமா, விடவே கூடாது, விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிச்சே மாப்பிள்ள, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், காவேரி இங்கே இருந்தால் தானே விஜய் போய் கூட்டிகிட்டு வருவான், காவேரி இங்கே இனிமேட்டு இருக்க மாட்டா, அதுக்கு நான் பொறுப்பு மாமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு அன்பரசு.